பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. என்னன்னா அது என்னது, நேற்று போய் சார்ஜ் போட்டேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு போல் 10:30 போல் சார்ஜ் போட்டேன் போய் ஈவிக்கு. அந்த சார்ஜு என்ன சார்ஜ் ப்ளக் ப்ராப்ளமா இல்லை இந்த ஸ்டேஷனில் சார்ஜ் ஏற மாட்டுதா இல்லை கார் ப்ராப்ளமான்னு தெரில. காலையில் அதே மாதிரி காலையில் அந்த ஸ்லேட் போட்டோம்னா ஸ்டாப் ஆகிரும். ஸ்டாப் ஆகிற பின்னாடி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி காமிக்கும். அதை மந்த்லி பேமெண்ட் கம்பெனி பார்த்துன்னு வைங்களேன். ஸ்லேட் பண்ணுறேன், 0 காமிச்சிச்சு. என்னன்னா அது 0 காமிச்சு திருப்பிட்டு திரும்ப சார்ஜ் போட முடியாது. ஏன்னா அது ஏசி சார்ஜ் போட முடியாதனால சரி இதுக்கு போயிடுவோம், போய் பார்சல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் போட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல்லாம் பானான்னு போயிட்டு பார்சல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து சார்ஜ் போகிறேன். சார்ஜர் பாயிண்ட் சார்ஜ் ஏறலை. ஓகே, இந்த சார்ஜர் பாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சார்ஜர் பாயிண்ட் போகிறேன். வேறு சார்ஜர் பாயிண்ட் போயிட்டு அங்கேயும் சார்ஜ் போகிறேன், அங்கேயும் சார்ஜ் ப்ராப்ளம் இது ஏற மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் பார்த்தோம்னா அங்கங்கே ரெஸ்க்யூ பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சேன். ஏன்னா மணி இருக்கிற டைம் ஆகுது. 9 மணிக்கு 8:30க்கு வண்டி எடுத்தாவில் கிட்டத்தட்ட நைட்டு 10-11 மணி ஆயிடுது. இன்றைக்கி புது லொக்கேஷன் வேறு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அதனால் நான் மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி வண்டி ப்ராப்ளமாக இருக்குது, சார்ஜ் ஏற மாட்டுது, என்ன சார் இம்மீடியட்டாக சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க நான் சப்போர்ட் அனுப்புறது சொல்லிவிட்டு இப்போ மணி எத்தனை மணி இங்கே நிப்பாட்டின வண்டியை 8:30க்கு நிப்பாட்டினேன். இப்போ மணி 12 மணி. இப்போ தான் வந்து அந்த 9 to 12 மணிக்கு 12 மணிக்குள்ளே 5 பார்சல் கொடுக்கணும். அந்த 5 பார்சலை மட்டும் எடுத்து போயிருக்காங்க. இன்னும் அந்த 5 பார்சல் போக இன்னும் 30 லொக்கேஷன் போகணும். இந்த 30 லொக்கேஷனு மெக்கானிக்கில் வர இன்னும் 1 hour ஆகுமா. வேறு வண்டி அரேஞ்ச் பண்ணி தந்தாலும் போகலாம். வேறு வண்டி அரேஞ்ச் பண்ணி தந்தாலும் போகலாம். அதான் கேட்டேன், ஒரு காரு அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. டிரைவிங்கில் இதுனா ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது அதாவது நல்ல கம்பெனியாக இருந்தால் இந்த மாதிரி ரெஸ்க்யூ பண்ணி தருவாங்க. அப்படி இல்லை அப்போன்னா நீ பார்த்துக்கோ, எனக்கு தெரியாது என்ன பண்ணி எது பண்ணவே தெரியாது, எனக்கு இந்த டெலிவரி நீங்கள் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி வண்டிக்கு வாடகை கொடுத்து அந்த மாதிரி இது மாதிரி இருக்கும். கம்பெனின்னா அமையணும். நிற்கிறதுங்க சும்மா சார்ஜ் சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த இதில் பார்க்கிங் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் சார்ஜ் போட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லி சார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அப்ளிகேஷன் லோட் ஆகிட்டே இருக்குது. மிஷின் ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப் ஆகிடுது, மிஷின் ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப் ஆகுது. அந்த மிஷின் சீரியஸ் இன்ஜின் மிஷின் பார்ப்போம். இன்றைக்கி பார்சல் போட முடியுமா போட முடியாதா அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஃபைனலாக வண்டியை கிளியர் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் அனுப்பிட்டாங்க கம்பெனிலேருந்து. சுத்தமாக ஏற மாட்டுது. நல்லா தான் இருந்துச்சு. ஜூஸ் வாங்க, லெமன் ஜூஸு $2.40, 2.5 சென்ட். இந்த 12 to 3 பார்சல் இருக்குது, 9 to 6 பார்சல் இருக்குது, 3 to 6 பார்சல் இருக்குது. 30 பார்சல் எப்படி போட முடியுங்கிறீங்க? 30 டெலிவரி, 30 லொக்கேஷனு, ரொம்ப கஷ்டம். இன்னொரு இது வந்து என்னுடைய தப்பு கிடையாதுல்ல. வண்டி அவங்க கொடுக்குறாங்க, இந்த வண்டி சர்வீஸ் ஸ்டிக்கர்னா எழுதி ஒட்டியிருக்காங்க, வண்டி ப்ராப்பராக இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ண. இந்தாரு பெட்டி ஓப்பன் பண்ணார், அவர் மூஞ்சியை பார்த்தா சாட்டார். இதுதான் அந்த சார்ஜ் போகிற இன்ஜின். ஒவ்வொரு காப்பாக்கிலுமே இருக்கும். நம்ம சார்ஜ் வேணும்னா அதை கழட்டி உள்ளே போட்டு போயிடலாம். அப்படின்னு கேட்கலாம். பாவம் அலைகிறார் கடந்து.
சம்திங் டிஃபிகல்ட் சொல்லிட்டு போகிறாரு. அதனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இது எப்போ வண்டியை மூவ் பண்ண நான் எனக்கு சிக்கல். ஏன்னா போய் பாதியில் போய் நின்றுச்சுன்னு வைங்களேன் நடு ரோட்டில், இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன நடக்கும் பார்ப்போம். உடச்சிட்டாரு, உடஞ்சிருச்சு இது. Battery condition good ah? Battery okay, condition good. Okay, then why? Maybe they saw something wrong. Okay, can. I off, later I on back. Set handphone lah. Yeah. I handphone yesterday you call lock ah. Yeah, can. That's why. Yeah. Later you on back. Some I testing see lah. See how lah. Battery நல்லா இருக்கும். Battery okay condition. ஃபைனலாக கார் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அப்படி ஆயும் பண்ணணுமா என்ன நம்ம பிரச்சனை இருந்திருக்கு. காரு பேட்ரி ஓகே தான், காரு பேட்ரி நல்லா இருந்திருக்கு. இந்த கம்பெனிக்காரங்க இருக்காங்க, வண்டி ஓட்டுற கம்பெனி இருக்குல்ல, நம்ம சார்ஜ் போடும் போது எம்மா ஆப்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா மந்த்லி பேமெண்ட் கொடுத்தோம்னா அவங்க பே பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அந்த பேமெண்ட்டு அவங்க மந்த்லி பண்ணாமல் இருந்திருக்காங்க, அதனால சார்ஜ் ஏற மாட்டேங்குது. காலையில் வந்தவன் மணி எத்தனை இப்போ 4:30. இப்போ எங்கள் சாரு வந்து அவர் காரில் நான் பாதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டாரு. இதில் இன்னொரு என்ன பிரச்சனைனா, எங்கள் கம்பெனியில் 2 வண்டி ஓடுது சரியா. அந்த 2 வண்டியுமே எனக்கு பிரேக் டவுனு. ஒன்று ஏம்ட்டு இந்த வண்டி பிரேக் டவுனு, இன்னொன்று அண்ணம்ல நிசாம்னு அண்ணன் மட்டும், அந்த அண்ணன் மட்டும் அங்கே பிரேக் டவுனு. இப்போ நான் என்ன பண்ணேன், என் வண்டி ரெடி ஆயிடுச்சுல, இப்போ அந்த வண்டியை வந்து மாற்றி சொல்லிட்டாங்க ஊருக்கு. வண்டி நான் வேறு வெஹிக்கிளில் அரேஞ்ச் பண்ணுறோம், வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. இப்போது நான் இங்கேருந்து வேர் ஹவுஸ் போயிட்டு அண்ணனை பிக் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அந்த வெஹிக்கிள் ரெக்கவர் வெஹிக்கிள் எடுக்கணும். அந்த வெஹிக்கிளை அது மேனுவலாம். ஸோ இது வந்து இது ஆட்டோமேட்டிக்கு. இந்த வண்டி அவுட்டை கொடுத்துட்டு அந்த வண்டி நான் எடுத்துக்கிட்டு திரும்பவும் நான் இங்கே வரணும், எல்லா பாஸ்லையும் மாற்றிக்கிட்டு. இது எப்படியுமே 6-7 மணி ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. மணி 5 மணி ஆயிடுச்சு. ஆறு 7 மணி ஆயிரும். இதில் எப்படி நான் அந்த பார்சலப்பெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தெரியலை. இது ஏன்பில் உள்ள பார்சலப்பெல்லாம் அங்கே மாற்றணும். அந்த இதுக்கு மாற்றிட்டு திரும்ப அங்கே போய் அந்த பார்சலை இங்கிட்டு மாற்றிட்டு, ஐயோ போச்சு இன்னைக்கு. கார்டு $9 விட்டுனா இன்னைக்கு. நான் சொல்லலையா காப்பாக்கிங்க அந்த ஹெச்டிபியில் உள்ளே போயிட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் 15 நிமிஷத்தில் வெளியே வந்தால் அமௌண்ட்டு கம்மி இல்லை, ஃப்ரீ. 15 நிமிஷத்துக்கு உள்ளே போயிட்டு 15 நிமிஷத்துக்கு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஃப்ரீ. 15 நிமிஷத்துக்கு மேலே ஆக இப்படிங்கிறத பணம் எடுப்பானுங்க. இப்போ நான் காலையில் இருந்துருக்கேன்ல, $9. கஷ்டம். பண்ண போ
போகிறோம்னு தெரியலை. இப்போ அண்ணனை கூட்டிக்கிட்டு அண்ணனோட வண்டியில் சாமானமெல்லாம் இந்த வண்டியில் ஏற்றிட்டு அண்ணனை ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து செனாக்கோ ஏதோ ஏரியா சொன்னாங்க, அங்கே போயிட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே வந்து இன்னும் பண்ண சொல்ல முடியாதனால இன்னைக்கு ரொம்ப ஈஸியான பிளேஸு, சீக்கிரம் முடிச்சிருப்பேன். எல்லாம் போச்சு. காலாங்கத்தில் வீட்டுக்கு போய் ஹான்னு படுக்கலாம்னு இந்த ரூமுக்கு போயிட்டு மொத்தம் 35 வேப்பாயிண்டா, 40 பார்சல் மொத்தம். ஆமாம் 40 பார்சல். அதில் 10 வந்து கம்மியாக ஒரு ஆள் ரெக்கவர் பண்ணி 5 வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு அண்ணன் வந்து ரெக்கவர் பண்ணி 5 வாங்கிட்டு போயிட்டாரு. ரிமைனிங் பார்சலை நான் எங்கள் சாரு பிரிச்சுக்கிட்ட. எந்த பாஸாவது இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? இன்னும் சாப்பிடல. இதில் போய் எங்கிட்ட உட்காந்து சாப்பிடுறா. நல்லா இருக்கா இல்லைன்னு தெரியல. நல்லா இருக்கு. சத்தம் இருக்கு. சாரு கேட்டாரு, சாப்பிட்டியா இல்லையா அருண் அப்படின்னா. சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு. செலவு இழுத்து போகாதே அப்படின்னா தூக்கி போய் போக வேண்டியது. ஐயோ படிச்சிருந்தேன். கஷ்டப்படுறது என்ன தெரியுமா? யாருக்காக தெரியுமா? இந்த பின்னாடி தொங்குதே ஜீவன். அப்பா கட்டு பண்ணவாப்பா என்ன போன் பேசுனானா அவன் சின்ன பையன் தம்பி. அப்பா அப்படிங்க. அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? அவளுக்கு செல்லில் கட் பண்ணுறது தெரியும். அவளுக்கு அந்த கட் பண்ணுறது எப்படிமா சொல்லுவியா? அப்பா கால் பண்ணவாப்பா, அப்பா கால் பண்ணவாங்கப்பா. வரும்போது தத்தக்கான்னு பேசினேன். வரும்போது நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். மகனுக்காக கஷ்டப்படுறது தப்பு இல்லை. இந்த இடத்துக்கு வரும்போதுனா கப்பலை பார்த்து கப்பல் தான் நமக்கு வேலை கிடைக்காதான் அப்படி தோணும். ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா ஏரோப்ளானை பார்த்து ஏரோப்ளான் நம்மளுக்கு வேலை கிடைக்காதான் தோணும். எல்லாம் தோன்றதானே. ட்ரெயின் பைலட்டை பார்த்து பார்க்கும்போது ட்ரெயின் ஓட்ட மாட்டோமான்னு
அதனால உள்ள கார்டுக்கு போட்டேன், எப்படி இந்த மாதம் ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் அழகாக அந்த 10 நாளாக வச்சு நான் 1 வாரம் 2 வாரமும் ஓடிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓடாதீங்க. இப்போ கண்டெய்னராக இறங்க பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். அன்னைக்கு இந்த இடத்துல தான் என்னாச்சு, இந்த வண்டி நிற்குது, ரொம்ப ஓரத்தில் போக முடியாது. கண்டெய்னர் எவ்வளோ லாங்காக இருக்கும், ரொம்ப ஏறி வந்து வளைவாங்க. அவர் இந்த காரணம் இடிக்குன்னு சொல்லிட்டு அந்த காரணம் பார்த்துட்டு வந்திருக்காரு. நான் ஆறுன்னு அடிக்கிறேன், குர்ன்னு அடிக்கிறேன். அப்போ பார்த்து டவக்குன்னு பிரேக் அடிச்சாரு வருங்க, இல்லைன்னா முட்டிருப்பாரு. அதனால எப்போதுமே இங்கே சேஃபாக நம்ம தான் பார்த்து போகணும். ஆப்போசிட்டில் வர சைடில் தான் பார்த்து வருவாங்க. வண்டி காய்க்கிற மாதிரி ஆமாம், நீங்கள் அண்ணனும் வேலைக்கு போன அவரு தன்னா நினம் தன்னானே தன்னா நினம் தன்னானே 58 இது பார்சல் கேரி பண்ணுமா கஷ்டம். போயிட்டு வரேன், ரீசார்ஜ் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு. ஜீவனை பாருங்க, பொழுதோட இங்கேயே கிடக்காரு. வருதேன் என்ன இவங்க கேளுங்க, இன்னைக்கு இவங்க மந்த்லி ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருக்காங்க நினைக்கிறேன். இது கார்டுக்கு அந்த எம்மா ஆப்புக்கு அதுதான் ப்ராப்ளமே. இப்போ அவர் சொந்த கார்டை போட்டு இது ஒன்றாரு ஏறிடுச்சு. கிறிஸ்த சாரோட சொந்தமாக அவர் கார்டை யூஸ் பண்ணார். இப்போ இதெல்லாம் இதுக்கு மூவ் பண்ணணும். வேற இருக்கா இல்லை இதுனா என்ன சரியாச்சா இல்லையா? அங்கேருந்து அங்கே வண்டியை சரி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, தூக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி எடுத்துருந்தா ஸ்மூத்தாக இருந்துச்சு. இங்கே எடுத்துகிட்டு வந்தால் கடமுடா. இப்போ இந்த பார்சலை எடுத்து அந்த இதில் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ அங்கே போய் அந்த என்னோட தூக்கி அங்கே அதில் வைக்கணுமே. உனக்கு அந்த மேனுவல் வண்டி வரும், இந்த வண்டி என்ன எடுத்துகிட்டு போனாரு. அதே தானே, ஏன் மேனுவல் ஓட்டுவே இல்லை? அப்போ அதை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. மேனுவல் ஓட்டினா தான் லைசன்ஸ் கொடுப்போம் நம்ம ஊரில். அப்போ அதான் அப்போ எடுங்க, அப்போ மேனுவல் எடுத்துக்கோங்க. நம்ம மாற்ற தேவை, நான் போய் எடுக்க நம்மள போயிடுவோம்ல. வேலை ஈஸியாக முடிஞ்சிருக்கிறேன். அவர் பாதி எடுத்துகிட்டு போயிட்டாரு. மக்களே அப்போ மேலே கூப்பிட்றேன். இப்போ ஆல்ரெடியே லேட்டு. இப்போ எங்கே போய் இந்த வண்டியை போய் எடுக்கணும்னா இங்கே பாருங்களேன். பைத்தியம், வண்டி ஓட்டுறேன். எங்கே போய் எடுக்க வேண்டியது இருக்குன்னு கஷ்டம்தான். ஏய் மொபைல் ஸ்டாண்ட் எடுத்துட்டியா? நீ எடுக்கலையா? மொபைல் ஸ்டாண்ட் அதில் இல்லை. நான் எடுத்தேன், அதான் கேட்டேன். உங்கள் காரில் மொபைல் ஸ்டாண்ட் இல்லை? இல்லை, நான் பார்த்தேன், எடுத்துட்டேன் நான். அப்புறம் ஏன் எடுக்கிறீங்க? சொல்லுமா. உனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? லோன் வாங்கி கொடுத்தா கமிஷன் இல்லையா?
அந்த 2 பேர் பேச தெரியுமாக்க தெரிய மாட்டேங்குது, புரியல. சைடில் தெரியுது அப்படியே. பாரு யூடியூபுக்கு என்னென்ன செட்டப் பண்ணி வச்சிருக்கான் வண்டியில. ஏதோ போட்டு வச்சிருக்கான், அங்க ஒரு போனை மாட்டி வச்சிருக்கான், இங்க ஒரு போனை மாட்டி வச்சிருக்கான், இங்க ஒரு போனை மாட்டி வச்சிருக்கான். அண்ணே இவ்வளவு போன வேணும், நம்ம நிறைய பேர்ட்ட பேச வேண்டியது இருக்கு. ஏப்பா என்ன பெரிய வண்டி போகுதுண்ணே, அந்த போலீஸ்காரன்னா கொண்டு வாங்கல, நாய் பிடிக்கிற வண்டி. ரொம்ப லாங் வண்டி, ஆமா, அந்த பந்தவசத்தோட போகுது, அதனால எவ்வளோ டிராஃபிக். நான் வரேன்னு சொல்லவே இல்லையா அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம். சூப்பரு, ஆல்ரெடி லேட்டு, மணி 5:20. என்ன சொன்னாங்க? கட்டலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கட்டாம் 1 மணி நேரம் காமிக்குது, 40 நிமிஷம் காமிச்சது 1 மணி நேரம் காமிக்குது. கேட்பாங்க. புரியுதா? அதான் நீ தான் ஃபாலோ பண்ணணும். அப்ப நீ கமிஷன் வாங்கிருக்க எல்லாத்தையும். டிரைவ் சேஃப், டிரைவ் மை பெஸ்ட். ஏய், நீ ஓட்டுறத பார்த்தா டிரைவ் சேஃபே தெரியலையாடா எனக்கு. பாருங்கடா, இதுக்குள்ள பிடிக்க மாட்டோம். வண்டி ஓட்டல சின்ன வேலை இருக்கு. மலேசியா சாப்பாடா? ஃப்ரைடே அணியர் மேலே போட்டுருவாங்க. கடை வண்டி ஓட்டுறது சூப்பரா, கண்ணாடி போட்டு என்ன மாதிரியே. இதுக்கு லைசன்ஸ் எப்படின்னா கொடுத்தாங்க, எக்ஸ்பைரி ஆலையா லைசன்ஸ்? நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன். ஒரு பாட்டி, வயசான பாட்டி, நடக்க கூட தெம்பு இருக்காது இருக்கு, வண்டி ஓட்டுறாங்க. டெலிவரி பண்றாங்களா? பேசஞ்சர் ஒரு கேள்வி. கண்ணுக்குள்ள தெரியாது அதுக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த கேள்வி வந்துச்சுன்னா இந்நேரம் மண்ணுக்கு போயிருக்காது. வண்டி ஓட்டுறது, வண்டி ஓட்டுது, பேசஞ்சர் வச்சு வண்டி விட்டு போறாங்க, ஆள் உட்கார வச்சுட்டு. அவ்வளோ கேள்வி. உங்க அம்மாவோட வயசு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க அம்மாவோட வயசு அதிகமா இருக்கும். எப்போ பல்லுதான் இல்லண்ணே, எல்லா பல்லும் கொட்டி போச்சு. வயசு எத்தனை போட்டு போயிடுவான். எனக்குன்னே இருக்கு, போயிட்டு போயிடுவோமா? போட்டு விடுவா, ஒட்டுக்கா நைட்டுக்கு எடுத்துக்கலாம் வண்டியை. 2 மாதம் மொத்தமா முடிச்சிடலாமோ? அதுதான் சொல்றேன் நானும். இந்த மாதிரியே இது நல்ல ஐடியா இல்ல? வேற என்ன? புரியல. இந்த 512 இருக்குல்ல, இங்க போட்டுக்கலாம், பார்த்து போட்டுக்கலாம். 512க்கு கார் எங்க போட்டுருக்கு? எங்க? இந்த 512க்கு 512க்கு உள்ளே தான் நிப்பாட்டுவேன். பாரு, 510ல நிப்பாட்டு உள்ள வரணும். உள்ள சுத்தி வரலாம், உள்ள இடம் இருக்கு. நீ போனதில்ல புள்ள. சொல்லுமா எப்ப? தெரியல, முடிச்சுட்டு கூப்பிடுறேன். முடிச்சுட்டு நினைக்கிறேன். எப்ப முடிப்பேன் தெரியல. முடியாது இன்னைக்கு, வாய்ப்பு இல்ல ராஜா. டெய்லி அப்படிதான்டா இருக்கு, என்னடா முடியாது. என் வாழ்க்கை அநியாயத்துக்கு. எங்க ரூம்மேட்டு நேரம் வேலைக்கு கிளம்பி ஓடி இருப்பாரு.
பாத்திரத்தெல்லாம் கழுவாமல் திட்டுத்தனமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு எதையும் எடுத்து வைக்காமல் போயிருப்பாரு. நான் தான் போய் எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே சரிப்பா. அந்த ஹோட்டல் எதுவுமே இல்லையா மந்த்லி சாப்பிட்ற மாதிரி? மந்த்லி சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் எதுவும் இல்லையா? இதுக்கு சமைச்சு சாப்பிட்றோம். நான் என்ன சொல்கிறேன், நான் தான் ஓகே இங்கே இந்த வேலைக்கு வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியல தான். ஜாமான்லாம் வாங்கி போட்டிருக்கேன்ல, அரிசி வைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆக போகுது? நைட்டு போகிறா ஒரு மணி நேரம் ஒதுக்குனா வீடு பெருக்காம வச்சிருக்காருடா. எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர் தான்ப்பா. நாங்கள் வந்துடவா? பேசாமல் அதான் பண்ண போகிறேன் நான். பாரு அவர் இங்கே வந்து ஊருக்கு போகிற மைண்ட் செட் வந்துடுச்சு. அவருக்கு ஊருக்கு கிளம்புறான், லைசன்ஸ் எடுத்து ஊருக்கு போயிட்டு வரோம். அது வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். லைசன்ஸ் பாஸ் பண்ண தெரியுமா தெரியாதா? அது தெரியும். அதான் சொன்னேன். அப்போ உனக்கு 2 வருஷம் பத்தாது ரீல் போட்டு கேட்டேன். அவர் எனக்கு படிக்க கூட தெரியாதுங்கிறாரு. அவர் போய் என்ன முடியும்? ராமண்ண இப்ப பாஸ் பண்ணுச்சு. ராமண்ண பாஸ் பண்ணி அந்த என்ஓசி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிறது சிப் இல்லாம. வீடியோ போயினே இருந்தாக்கா மெமரி எப்படிடா இதாகும்? மெமரியா? வீடியோ எடுத்துட்டு அப்புறமா போஸ்ட் பண்ணுவீங்க? அண்ணே இல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியுமா என் ஒண்ணு இந்த கோட்டை தாண்டி வர மாட்டான்றனால இப்படி போறானுங்க. நான்லாம் வண்டி ஓட்டுறேன். அதாவது சிங்கப்பூர்ல எவ்வளவு ரூல்ஸ் இருக்கு, ஆனா அந்த பைக்கார்ல கூட தனி ரூல்ஸ் கொண்டு வரணும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நம்மள கேஸ்ல மாட்டி விட்டுறோட போல இருக்கு. பரட்டு 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 பரட்டுன்னு சீக்கிரம் போலான்னு ஆசைப்பட்டேன். நானும் அதே ஆசைப்படதானே வந்தேன். அதே நானும் காலையில ஆப் ஓபன் பண்ணி பார்த்தோன்னே ஐயோ இன்னைக்கு 100 டெலிவரி தான், டன்னு முடிச்சுட்டு டக்குன்னு போயிடணும்னு நினைச்சேன். இவருக்கு ஒரு மாசம் எவ்வளவு கிடைக்கும்? அதிகமா வரும்னு நினைக்கிறேன்ப்பா. நீ 3.8ன்னு சொல்றல, எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னோட சேலரி பாலாவோட சேலரி கால்குலேட் பண்ணாலே கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்துடுது 200 ஒரு 1800 போட்டால் கூட எவ்வளோ இருக்கு? நான் அவர்கிட்ட கேட்க இந்த மாதம் கேட்கலாம்னு இருக்கேன். எனக்கு 200 கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் இதுக்கு பஸ்ஸில் பார்த்தா போகிறேன் சார். நான் ஏன்னா நான் என்னைக்கு சத்தியமாக சொல்கிறேன், இங்கே என்னைக்கு நான் அந்த வண்டி தொட்டோன்னா சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்க மாட்டேதுண்ணே. சாப்பிட்றதுக்கா? சாப்பாடெல்லாம் இன்னைக்கு தான் 2 மணிக்கு சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். நான் நைட்டு சாப்பிட்றது இல்லை, காலைல சாப்பிட்றது இல்லை, மதியானம் ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். அது இந்த பையன் வாங்கிட்டு வரதுனால சாப்பிட்றேன். டெய்லி 2 வழி கொடுத்து அனுப்பிச்சுருவேன். நான் வந்து இது நைட்டு போய் குளிச்சு இழிச்சிட்டு போய் ஒரு $5 $5.50 துணி துவைக்க முடியல. ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏதோ இவர் எடுத்துட்டாரு, நம்ம நம்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதுதான் அந்த ஒரு இதுக்காக தான் இப்போ செல்லு காமிக்க பாருங்களேன். நான் சொல்லிக்கிறேன் என் சம்பளத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால என்னால் வர முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஒரு காலுக்கு மேலே கால் அடிச்சுருக்காரு, நீ வா நீ வா நீ வா நீ வான்னு. நம்ம யூடியூப்ல ஒருத்தவர் நான் சொன்ன ஃபேர் பிரைஸ் சொன்னேன். ஃபேர் பிரைஸா? ஃபேர் பிரைஸ் டைமிங் கிடையாது. டைமிங் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. இந்த டைம் நீ கொடுத்துடலாம், எனக்கெல்லாம் டஃப்பாக இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு என்ன அதே தான், இதே எடுக்கிறல்ல அதே மாதிரி தான் 35 அந்த மாதிரி தான் வரும். சிங்கிள் அதில் டிஃப்ரெண்டாக இருக்காமே, பிரித்து காமிக்கணுமாமே. ஆமாம், அது ஃப்ரோசன் ஐட்டம் தனியாக இருக்கும், இந்த ஐட்டம் தனியாக இருக்கும், எக்ஸிட் தனியாக இந்த மாதிரி தனியாக இருக்கும். ஆனால் பெனிஃபிட் என்ன தெரியுமா? ஐட்டம் ஏதாவது இங்கே மிஸ்ஸிங்னா நம்ம எடுத்து இன்பவுண்ட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரா எடுத்து போயினே இருக்கிறது தான் வீடு. எனக்கு பெரிய பெரிய வாத்து கோழிலாம் கிடச்சிது. எங்கள் அண்ணன் எடுத்து போய் கொடுத்துருவோம். அவர் தினேஷுக்கும் கிடைக்கும். மிஸ்ஸிங் பார்சல்லாம் எப்படின்னா நமக்கு வர மாதிரி இல்லை, ஃபுட் ஐட்டம் தானே, அது திருப்பி அவங்க ரெக்கவரி பண்ண முடியாது. கருவாடு கிடைக்கும், சாப்பாடு ஐட்டம் தானே. 12 மணி நேரம் வேலை சொல்கிறாரு. 12 மணி நேரம் வேலை சொல்கிறாரு. 2 மணி நேரம்லாம் கிடையாதுப்பா. காலையில் 6-7 மணி நீ வர டைம் தான், ஓகேவா? டெலிவரி 3-4 மணிக்கு முடிச்சா கூட 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் இதுவும் அப்படி தானே சொன்னாரு. கிடைக்கும், சூப்பராக கிடைக்கும். இதுவும் அப்படி தானே சொன்னாரு. காலைல வா, எனக்கு அதானே சொன்னாங்க.
டிராஃபிக் ரெண்டு. ஃபர்ஸ்ட் லைனா செகண்ட் லைன் அந்த இங்கே தானே இருக்கு. இங்கே போகணுமா இங்கே திரும்பணுமா? 2 கிலோமீட்டர் இருக்குப்பா இன்னும். இங்கே லெஃப்ட் திரும்ப முடியும். நீ போகிறது தான் கரெக்டு. இல்லை நான் போகிறது தப்பு. ஆமாம் இந்த லைனில் போ. பின்னாடி வண்டி முட்டை போச்சு. அந்த இது வேற பாருங்க. டிராஃபிக்காக இருக்குது. அவன் இங்கிட்டு இருந்தா இங்கிட்டு ஏறிட்டான். பிரேக் அடாது முட்டிருப்பான் டம்முன்னு. சிரிக்கிறார். இந்த லைனில் போ. டபுள் லைனாக இருந்தால் என்ன பண்ணுறது? இல்லை போ நீ போ. கரெக்டாக தான் போகிறேன். இருக்கு பாருப்பா பி லைனு. இந்த லைன் இந்த 3 ரோடு இப்படி ஒன்றா போகும். ஒரு ரோடு தான் அந்த பக்கம் போகும். அதனால அந்த ஒரு ரோட்டில் டிராஃபிக். சரிதா? பச்சை போட்டுருக்கு பாரு. இந்த லைன் ஒரு லைன் போகும். 8ல் போகும். இந்த வெஹிக்கிள் இந்த கோல்டு பில்லுங்கிறவங்க கொடுக்குறாங்களா? ஒரு வேலை கோல்டு பில். ஆமாம் வரும். சர்வீஸ் அவங்க தான் எனக்கு பேட்டரி சர்வீஸ் இல்லை. சர்வீஸ் ஓகே. வண்டி இவங்க தான் கொடுக்குறாங்களா? இல்லையே. நம்ம அந்த லைனில் வந்துட்டு இந்த லைனை மாற முடியாதுண்ணே. அதான்டா மாற முடியாதான். இந்த லைனில் போகிறவன் எப்படின்னு திரும்புவான். இல்லை ஓகே. நம்ம அந்த லைனில் போயிருந்தோம்னா இறங்கி இருக்க வேண்டியது தள்ளுன்னு. நான் ஒரு வாட்டி நான் இந்த லைன் மாறதுக்கு நேராக போய் 12 கிலோமீட்டர் சுற்றியிருக்கேன். பாலத்து கீழே இறங்க வேண்டியது. நான் சைடு கண்ணாடியை பார்த்துட்டு போயிட்டேன். ஏறுறதுக்கு லெஃப்ட் ஏறு. நம்ம மாறி வந்துட்டா இல்லை ரைட்டில் ஏறு லெஃப்டில் ஏறு அப்படின்னா தமிழ்காரங்க வந்து வழி கொடுத்துறாங்க. இவனுங்கெல்லாம் சிங்கப்பூரியனு வேற வழி கொடுக்க மாட்டாங்க. சிங்கப்பூரியனை விட சைனாக்காரன் தான் எல்லாம் சிங்கப்பூரியனு. சரி இங்கே சைனா ரொம்ப தொலை தானே. கோகுல கேட்கவா? ஆமாம் 2500 தான் இருக்கும்ல குறைஞ்சது. கோகுல்கிட்ட கேளுங்க தம்பி. கோகுல பைக்காரோட பாருங்க இங்கே எல்லாம் மலேசியா போகிறோம். அப்படி பறந்துக்கிட்டு நாமளும் அங்கே தான் போகிறோம். மலேசியா மட்டும் தான் போகிறோம். போறாங்க பாருங்கண்ணே. கோழி போனது மாதிரி பைக் ரேஸ் போகிற மாதிரி போகிறாளுங்க. இந்தியா எவ்வளோ? இந்தியா எவ்வளோ? இந்தியாவோட பக்கம் தான். 5900 தானே. இந்தியா அவ்வளோ வராது. கம்மியாக வரும் சிங்கப்பூர்ல இருந்து. 1000 சிங்கப்பூர் எத்தனை 5900மா? ஃப்ளைட்டில் போனால்
2.5 மணி நேரம் இந்தியாவுக்கு போகிறதுக்கு. ஆனா இந்த இருக்கிற சைனா, சிங்கப்பூர் சைனாக்குள்ள அவ்வளோ இது இருக்கு. இந்த இருக்கிற இந்தியா பக்கத்துல இருக்கு. இந்தியா டெவலப் ஆக மாட்டேது, ஆனா சைனா சிங்கப்பூர் டெவலப் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஊரில் சோம்பேறி இந்த படத்தை சொல்லுவாங்க பாஷா படத்தில், நம்ம ஊர்ல சைனாக்காரன் வேலை செய்யலாம் செத்து போயிடுவான், நம்ம ஆளு பேசலாம் செத்து போயிடுவான். அந்த மாதிரி நம்ம என்னது நம்ம ஊர்ல ஹைரண்ட் காரனா வாங்குறோம்ல, ஓட்டுனா ஓட்டலாம் நம்ம அப்படியே நேரம் 3000 கிலோமீட்டர் போகலாம். ஆனா இங்க 42 கிலோமீட்டர் தாண்ட முடியாது. லக்ஸரியான கார் எல்லாமே லக்ஸரி வச்சிருக்காங்க. அதனாலதான் அவனுங்க கிட்ட பணம் நிறையா இருக்குது, தெரியுதா? சுத்தி சுத்தி அவங்க ஊர்லயே தான் இது பண்ணிக்கணும். எந்த டாக்ஸி கீஸ் கட்டின எதுவாக இருந்தாலும் நம்ம அப்படியா எந்த அங்கே வரலாம் ஸ்டேட்டுங்களா. உன் ஊர்ல இருக்கிறனா நீ உன் ஊர் தான் டெவலப் ஆகும். நீ இங்கேருந்து வெளியூருக்குலாம் போயிட்டுன்னா வெளிநாடு தான் டெவலப் ஆகும், இங்கே எப்படி டெவலப் ஆகும்? யோசியா தான் பாரு. எதுக்கு இங்கே வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஃபாரினர்ஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க? அங்கே ஒரு உள்ள வந்து எக்ஸ்ட்ரா தானே, எக்ஸ்ட்ரா வருமானம் தானே, கவர்மெண்ட் டேக்ஸ் வருதுல்ல. இந்தியாவில் அந்த மாதிரி பண்ணணும். உலக நாடு எல்லாத்தையுமே சிங்கப்பூர் திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா? வேணான்னு ஒதுக்கி விட்ட நாடு தானே மலேசியாக்காரன். இன்னைக்கு மலேசியன்ஸ் இங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறானுங்க பேர். அதனால தான் மலேசியாக்காரனுக்கு இங்கே கொஞ்சம் வேல்யூ கொடுக்குறானுங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வந்து. அதே மாதிரி இந்தியன்ஸோட பங்கும் நிறையா இருக்குது சிங்கப்பூர். மலேசியாக்காரவரை ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், நம்மளை வந்து ஸ்கில் இதுக்கு வந்து நம்மளை யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். என்னடா வேப்பு அப்படி வேப்பு அடிக்கிறாங்கடா உள்ள உட்காந்து பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் சேர்ந்துக்கிட்டு. வேப்புனா வேப்பு பாண்டலில் பார்த்தது இல்லை நீ? வேப்புனா வேப்புப்பா, சிகரெட், வேப் சிகரெட். அது சிகரெட் ஸ்மோக்கிங் தானே. சின்ன மாதிரி சின்ன வீட்டு போக விடுது இல்லையா நீ? பாண்டால முக்காசு இருக்கு. ஆமாம், மலேசியன் நல்லமா மேக்ஸிமம் மடிக்கிறாங்க எல்லாம் போட்டாலும். அப்பா கொல்ல மட்டும் போயிட்டாங்க சீக்கிரம், எல்லா வேலையும் போட்டோம். மாதிரி இங்கே ஒன்று எந்த சதுர வந்த பார்த்தாலும் இங்கே தண்டிருக்காங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கிறாங்க எல்லாம். நான் போனேன், சுமதின்னு ஒரு பேர் இருக்குது. சுமதி பார்த்தா அவ்வளோ பெரிய வீடு. அங்கே இருக்கிற சிங்கிள் வீடு கூட இது லேண்டர் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக வெளியே விநாயகர் வச்சு புத்தனை வச்சு செமையாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற காரங்க பாரு, நம்மளோட கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இனிமே. இப்போ நானும் பார்த்துருக்கேன். யாரு அவருக்கு நம்பி ட்ரஸ்ட் இல்லை. இங்கே இருக்கிறவங்களுக்கே அந்த மாமியார் வச்சுட்டு ஒரு தனியாக இருக்கு. என்ன வண்டி சுற்றி முடியா எங்கே போய் வந்துட்டோம் போல மலேசியாக்கு. சரி, அதை வச்சுக்க பார்த்துட்டு வந்து இந்த மாதிரிதான் இருக்கு. அலாவுதீன் வருவாங்க சொல்லி எனக்கு தெரியும். எனக்கு ஈஸியா பசங்க செக்யூரிட்டி எது கிடையாது, எதுவுமே கிடையாது. காசு எடுத்துருவான், 5 கோடி இல்லைன்னா காசு எடுப்பான். மால் இருக்கா, வண்டி எடுத்துட்டு போய் என்ட்ரி போட்ட மினிமம் வந்து $1.50 எடுக்கும். $1 53 சென்ட். விவசாயம் மினிமம் $3 போட்டுக்கேன். எந்த 3 அண்ணா ஹெல்ப் கூட்டம்ல அன்னைக்குனா ஏன்டா மேல வந்து ஏன்டா அந்த பேர் சொன்ன ஃபெயில் போட்டு கிராண்ட் எங்க சீரான்னு சொல்லுதுல. அது நல்ல வேற ஒன்றும் கம்ப்ளைண்ட் என்கிட்ட. என்ன அருண் வந்து நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவனுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் வந்து அவன் வந்து நான் சொன்னால் கேட்க மாட்டான். எதனா சார் சொன்னா கேட்க அண்ணே. சார் சொன்னா கேட்பேன். அப்படி நான் சார் பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணிச்சான், கட் பண்ணிட்டியா, அவாய்ட் பண்ணிட்டியா, இக்னோர் பண்ணுறியா,
விட நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதான் நான் கேட்டேன், உங்களை சார் அப்போ முன்னாடியே அவனுக்கு தெரியும் போல இருக்கு அப்படின்னேன். இல்லை என்ன தான் ஃபஸ்ட்டு தெரியும் அப்படின்னு. அப்படியே அப்படி பண்ணுறான் அப்படின்னேன். இல்லை என்ன இது பண்ணுறான், என்ன இது பண்ணுறான், போகிறான் அப்படின்னு. அண்ணே இல்லைண்ணே, நான் மேம்க்கு எதுக்கு மெசேஜ் பண்ணேன்னா, நீ நேற்று குரூப்பில் மெசேஜ் பண்ணி என்ன போட்டாங்கன்னா, இன்னைக்கு வந்து வேவ் பாயிண்ட் வந்து ஆக்சுவல் வேவ் பாயிண்டில் வந்து பார்சல் கம்மியாக இருக்குது, நான் வேறு வேவ் பாயிண்டில் வந்து உங்களுக்கு டீசன்ட் லோட் தர்றேன் உங்களுக்கு, ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனா மேம் என்னையும் மெசேஜ் பண்ணி போகிறாப்புல மேனேஜர். சரியா, நான் சொல்லிட்டேன் என்னால் முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ப்ரைவேட்டாக வந்து சீனா மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி அருண் உனக்கு ஓகேவா அவனால் முடியுமா அப்படின்னு. மேம் என்னால் முடியும் மேம் அப்படின்னு. ஓகே அழுவக்கூடாது, சின்ன அழுவக்கூடாது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு. இல்லை கூடாது. அதில் நான் சொன்னேன் அன்னைக்கு ரெசிடென்ஸை விட்டு வெளியே வர லேட் ஆகிடும் அப்படின்னு. இன்னொரு இன்னைக்கு பேட்டி டவுன் ஆகும், அது நான் சொன்னேன் சொல்லி. ஆனால் மெசேஜ் பண்ணி இது சரி டெலிட்ஸ். நான் இங்கே நான் எத்தனை கஸ்டமருக்கு நான் ஃபாலோ பண்ணணும், 9 கஸ்டமருக்கு ஸ்டாப் பண்ணிக்கணும். கோல்டு பில் தான் இவங்க கால் இருக்கு, எந்த இடத்துல இருக்கு இவங்களும் கால் பண்ணிக்கிட்டு இருக்கானு. நான் எது தான் பார்க்குறது, மேம்கிட்ட தானே எப்போ வேணா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு அவன் புறம்புறது விடுங்க பார்த்துக்கலாம் என்ன இப்போ அப்படின்ட்டனால நான் என்னோட மற்ற டீம்கிட்ட ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். சட்டை அவனோ கேட்டாளா நீயே பைத்தியம். அது மேடம் இது இவர் நம்பர் கேட்குதுங்க, மறக்காய் நம்பர் தானே, நம்பர் இல்லைன்ட்டேன். மறக்காய் நம்பர் தானே என்கிட்ட கேட்டுச்சு. மறக்காய் எல்லாம் நம்பாத, அவன் ஒரு ஃப்ராடு. அவனுக்கு இது அவர் ஆள் கேட்கறதுக்காக. ஆமாம் ஆமாம் ஆமாம், இதெல்லாம் சரி வராது. மறக்காய் நம்பர் கேட்டுச்சு என்கிட்டயா, நான் அப்படி சொல்லி தான் அவன் கட் பண்ணிச்சேன் என்கிட்ட. என்ன சொன்னேன், மறக்க நம்பாதீங்க, அவனே ஒரு ஃப்ராடு தான். சிங்கப்பூரில் இருந்து எதுவும் இந்தியாவில் இருக்கிறவனா ஏற்றிங்க, இந்தியாவில் இருந்து மற்றதெல்லாம் தெரியாது, இங்கே இருக்கிற ரஃபிக்கு அந்த மாதிரி ஆளுங்கிட்ட கொடுப்பானுங்க. ஆனால் உனக்கு இந்தியாவில் எடுக்கும்போது சொல்ல, நீ இபி ரெடி பண்ணி கூட, ஒர்க் பாஸ் ரெடி பண்ணி ஏன்ட்ட நீங்கள் நானே எடுத்து அனுப்புறேன். ஆள் இருக்காங்க ரெடி பண்ணா ஓகே தான். நான் சார்ட்ட கேட்டேன், சார் இருக்காங்க சார் அப்படின்னு. புது ஆளுக்கு எடுக்கிறது வேணாம் வேறன்னு அப்படின்ட்டாரு. அதான் கல்யாணம் அவர் கோட்டாச்சுக்கு 3 காமனா அவர்கிட்ட கோட்டா நம்ம ஒன்று முருகன் ஒன்று. ஆமா அன்னைக்கு முருகன் சொன்னாரு, இப்போ அங்கே லிஸ்ட்ல முருகன் சொல்லல. அன்னைக்கு வந்து அதே முருகனை சொல்லல. இன்னைக்கு முருகன் எனக்கு தெரிஞ்சு வண்டி தம்மாகுது வண்டி எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட இருக்கிறதே வேஸ்ட்டுங்கிறானா இவர்கிட்ட. ஏன்னா இவர் ஏஜென்ட் தானே, நம்ம லாஸ்ட் வரையும் பார்த்தோம்னா 2,500 அவர் கமிஷன் போக தான் நமக்கு காசு வருது. அது ஓகே கரெக்ட் தான், இதுதான் கரெக்டாக வந்துடுது இல்லை, அதானே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. கரெக்டாக இல்லை இப்போ நம்ம பாஸ்னா டேட்டு கம்பெனினா நம்ம பிரச்சனை இருக்காது. நம்ம அடுத்த பாஸ்னா டேட்டா இவர்கிட்ட தான். எனக்கு என்னென்னா சம்பளம் கட்ட இவர் என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காருன்னா, ஃப்யூச்சரில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன். ஓகே இப்போ அதுதான், இப்போ அந்த ப்ராமிஸ் தான் எனக்கு இதுனாரு. புரியுதா, சாப்பி எடுத்துக்கிறதே கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓன் வேர் ஹவுஸ் எடுத்துட்டா அப்படின்னா நீங்க தான் மெயின் பண்ண போறீங்க. உன்கிட்ட சொன்னதுதான் ஒன்னே நீ தான் மெயினா எப்பயுமே சொல்லுவாரு, என்கிட்டயும் உன்னை பத்தி சொல்லுவாரு. அவங்க 2 பேர் தான் மெயினா நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு. சரி இவ்வளவு நம்புறானே இந்த ஆளு அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சரி ஓகே எப்பயுமே ஒரு ஹார்டா ஏதோ தப்பு பண்ணா கூட எதுவுமே ஹார்டா பேசுனது கிடையாது. சீதாவது பேசிடுவோம், நான் திட்டி விட்டுருவேன். நீ இன்னொன்னு யோசிங்களேன், இந்த அளவுக்கு ஒரு பாஸ் வந்து இந்த அளவுக்கு இறங்கி நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம யாருமே யோசிக்கல. அதெல்லாம் தான் நான் பாக்குறேன். இதே வேற இடத்துலனா நீ என்ன ஆனாலும் நீ கொடுத்துதான் எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. என்ன பண்றது, அதுக்காக தான் யோசிக்கிறேன். அதுவும் சின்ன வயசு பையன், 32 வயசு தான் ஆகுது. சரி ஓகே, அவங்க வந்து நிறைய யோசிப்பாங்க.
ஃபைனலாக நம்ம டார்கெட் பண்ண லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. டிராஃபிக்கில் நிற்பாட்டிருக்காங்களா இல்லை வண்டியை ஆஃப் பண்ணி போட்டிருக்காங்களா இல்லை போகலாமா போகக்கூடாதா? வருஷம் நிற்கிறானுங்கப்பா. 2 பக்கம் ரோட்டையும் அடைச்சு நின்னா எப்படா போறது? நீ மணக்கதா வீசுதா? நாத்து அடிக்குதுடா. காஃபி வடையானு? காபி தான். இதுக்குள்ள போகுது. யாரை போய் பாக்குறது? என்னது என்ன இஷ்யூ? கால் கோல்டு பெல் இந்த இருக்காருங்க. அவன் தான் உள்ளதான் போகணும். நம்ம இப்ப போ எவனும் கியூல நிக்கல, வண்டியில எவனும் இல்ல. டிரைவர் இருக்கான்டா டிரைவர். ப்ரோ கேன் வி கோ தேர்? பெரிய கம்பெனியெல்லாம் இருக்கு, முரட்டு கம்பெனியெல்லாம் இருக்காங்க. பெரிய கம்பெனி தான் அழைச்சிருக்கீங்க சொல்லிக்கலாம். எல்லா வண்டி இங்கே தான் பாருங்க. எப்பா எப்பா ரொம்ப வண்டி. செக்யூரிட்டி கார்டு, செக்யூரிட்டி ஹவுஸ், நோ என்ட்ரி. போ செக்யூரிட்டி நம்ம தான் போ. எங்கேயும் பார்க் பண்றது, என்ன பண்றது? ஓகே ரெட் மாட்டி கோல்டு எல்லா வண்டி இங்கே தான் பாருங்க. செக்யூரிட்டி அனுப்புறான்னு போல. நம்ம வண்டி நிற்கிது பாரு. ஆஹா எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி கொடுப்பான்ல. இது எப்படி போறது? ஃப்ரண்ட்ல ரோடு எப்படி தெரியும்? பின்னாடி எடுத்தா இறங்க அதை எடுங்க. வண்டி போகாது. எப்பா கோல்டு பிலிம் இவ்வளோ பெரிய கம்பெனி. நான் ஏதோ ஒர்க்ஷாப்பா இருக்குன்னு நினைச்சேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? திருன்னு யாரை போய் என்னத்த பாக்குறது ஒன்றும் புரியல. தரமான எஸ்பிஎக்ஸ் இங்க ஓடுற எல்லா டெலிவரியோட வெஹிக்கிள்லையும் இந்த கோல்டு பெல் தான் மெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியே எல்லா பார்சலையும் முடிச்சு எல்லா பார்சலையும் முடிச்சாச்சு. இப்போ எங்கே இருக்காங்கன்னா மணி எத்தனைண்ணா இப்போ 11:57, 12 மணி ஆக போகுது. இந்த பார்சலை ஃபுல்லாக ரிமைனிங் பார்சலை கொண்டு போய் அங்கே கொடுக்கணும். எங்கே எடுத்தோமோ அங்கே கொடுக்கணும். ஏன்னா இது வந்து கோல்டு செயின் எப்படின்னா ஃபுல்லாமே சில்லுன்னு இருக்கிற ஐட்டம். அஞ்சு கொடுத்துட்டு முடியல. 5 கொடுத்துட்டு அங்கேருந்து ரூம் போகணும். 12 மணினா 5 முடிச்சு வெளியே வர 1:30 ஆயிரும்.
ரூமுக்கு போனோம்னா 2, 3, 4, 5, 2.5 மணி நேரம் தான் தூக்கம். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன், எங்கேயும் பொருள் எடுத்தோமோ அங்கேயும் வண்டியை போட்டு தூங்கலாம் பார்க்குறேன். தூங்கிட்டு நாளைக்கு காலையில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கணும், அப்படி நாளைக்கு காலையில் வேலை கண்டினியூ பண்ணலாம்ல. கேட்போம், அந்த ஒரு ஜீவன் வராது கேட்போம். அண்ணே இந்த பாண்டால தூங்கிடுவோமா? பாண்டாலே தூங்கிடுவோமா? எப்படி போவிய ரூமுக்கு? எப்படி போவிய? போயிட்டேன்னா திருப்பி வரமாட்டேன் வேலைக்கு. போயிட்டேன்னா ரூமுக்கு திருப்பி எப்படி போவியாங்கிற வீட்டுக்கு ரூமுக்கு எப்படி போவிய? ட்ரெயின் எம்ஆர்டி எத்தனை மணி நேரம் க்ளோஸு? 11:30 க்ளோஸு. இந்த வண்டி இருக்கு, சார்ஜ் ஏறிட்டு இருக்கு, இதில் தான் போகணும். அக்கா அண்ணா எத்தனை மெசேஜ் பாருங்க, எத்தனை மெசேஜ் இருக்குண்ணா? 32. சூப்பர். 32% வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் பாண்டானு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு